ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய ரவா கிச்சடி சாஃப்டான முறையில் எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு கிளாஸ் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுபடும் போது கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வாசனை வர வறுத்து எடுத்துக்கலாம். கல்யாண வீடுகளில் டால்டா சேர்ப்பாங்க. நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கேற்ப நெய்யோ டால்டாவோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இது மட்டும் சேர்த்தோன்னா லைட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த மாதிரி அகலமான பேன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரவை போடும்போது இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகவும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது கிச்சடியில் தக்காளி முழுசாக இருக்கும். ஏன்னா தக்காளி வதங்கக்கூடாது. அது கூடவே காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். நான் இங்கே கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சீக்ரெட்டான மசாலா பொடி சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி. இதை சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வரைக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலைன்னா 1 டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரவைக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து காய்கறிகள் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை சேர்க்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ரவையில் எவ்வளோதான் எண்ணெயோ நெய்யோ சேர்த்தாலும் அது இழுத்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு ஒரு டிப்பு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலாப்பில் மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே தம் போடுற மாதிரி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே கம்மியாக தான் நெய்யும் ஆயிலும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கல்யாண வீட்டு ரவா கிச்சடி எப்படி சாஃப்டாக ரெடியாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.